அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பின்பு நூ அலைக்காக சொர்க்கத்திலிருந்து ஒரு ஒட்டகம் கொண்டு வரப்பட்டு அதன் மேல் ஏறி மலாய்கத்துகளுடன் சென்று சொர்க்கத்து வாசலில் அவரை இறக்குவார்கள். நூவலை போன்று நபிமார்களில் ஒருவருக்கும் அவருடைய பெயர் வைக்கவில்லை. அவருடைய கூட்டத்தை இறைபக்தி செய்ததில் முதல் நபியாக இருப்பார். சிற்கு பற்றி அச்சமூட்டி வைத்ததில் முதன்மையானவர் நூஹ் அலை. அவருடைய கூட்டங்களில் மறுப்பு செய்தவர்களை அதாவது வேதனைப்படுத்திய முதல் நபியும் அவராவார். அவருடைய தீய துவா கொண்டு பூமி அழைக்கப்பட்டது. அவர் அனைத்து ரசூல்களுக்கெல்லாம் வயது அதிகமானவர். அவருடைய அற்புதம் அவர் ஆன்மாவிலேயே உள்ளது. 1000 வருடம் வாழ்ந்தவர். அவருக்கு பற்கள் விழவில்லை, ஆற்றலும் குறையவில்லை. கூட்டங்களை இறைபக்தி செய்து அழைப்பதில் நூகை போல ஒருவரும் செய்யவில்லை. அவருடைய வருத்தத்தை போன்று நோவினை போன்று ஒரு நபிமார்களும் சந்திக்கவில்லை. உடன்படிக்கையிலும் செய்தியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இரண்டாவதாக இருந்தவர் நூ அலை. அல்லாஹு தஆலா அவரை அப்படி ஆக்கினான். நபிமார்களின் வாக்குறுதியில் முகமதுக்கு அடுத்து இரண்டாவதாக நூவுடைய வாக்குறுதியை தான் எடுத்துக்கொண்டேன் என்றான். இன்னும் கூறினான், நூ அலைக்கு செய்தி வைத்தது போல முகமதிடத்திலும் நான் செய்தி இறக்கி வைத்தேன். முகமதுக்கு பின்னால் பூமி பிளந்து எழுப்பப்படுபவர் அவரே. கப்பல் செய்வது எப்படி என்று படித்துக் கொடுத்து நூ அலை அவர்களை சிறப்பாக்கி வைத்தான் அல்லாஹு தஆலா. மனிதர்களுக்கெல்லாம் ஆதம் அலைக்குப் பிறகு அவரே தகப்பன் ஆனவர். அல்லாஹு தஆலாவின் சிறப்பும் ஈடேற்றமும் பரக்கத்தும் சலாமும் கொண்டு சிறப்பாக்கப்பட்டவர் நபி நூ அலை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே.